வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே கேரட் முட்டை வச்சு தாங்க ஒரு பொரியல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். காஞ்சது ரொம்ப சிம்பிளான பொரியல் தான் இது. ரொம்பவே நல்லா இருக்கும். கேரட் கம்மியாக இருந்ததுனாக்கா இந்த முட்டையோடு சேர்த்து நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ நீங்கள் போய் கடையில் போய் அகெயின் நீங்கள் கேரட் வாங்க தேவையில்லை. இது சிம்பிளான சூப்பரான பொரியல் தாங்க. ஒரு மீன் குழம்புக்கு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வந்துட்டு நான் ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வதக்கும் போதே போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு வெங்காயம் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1/4 கிலோ கேரட் எடுத்துருக்கேன். ஸோ நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். நான் கேரட் வந்துட்டு இந்த மாதிரி சீவியும் வச்சுக்கலாம், துருவியும் வச்சுக்கலாம், கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ கேரட்டை அதே மாதிரியே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பெரிய சீவலில் தான் சீவியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸாக நல்லா அழகாக வந்திருக்கு. நிறைய காய் சீவணுன்னா நீங்கள் சீவல் வச்சு சீவினிங்கன்னா, பெரிய பெரிய சீவலில் வச்சு சீவினிங்கனாக்கா நல்லா நம்மளுக்கு இதை மாதிரி கட் பண்ண மாதிரியே நல்லா வந்துடும். ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாகவே நிறைய காய் கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு கேரட்டு. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன், குழம்புக்கு போடுற மிளகாத்தூள். அப்புறம் மஞ்சத்தூள் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் தனியாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தனியாத்தூள் தான் போடுறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி வந்துட்டு காயோட கரெக்டாக இருக்கணும். அந்த அளவு இருந்தாலே போதும். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க. கேரட் சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ தண்ணியெல்லாம் நல்லா இருந்துட்டு கேரட் நல்லா வெந்ததும் ஒரு 3 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போவே நம்ம வந்துட்டு முட்டை ஊற்றக்கூடாது, லாஸ்ட்டில் ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல அந்த முட்டை வாசனை இல்லாத நல்லா இருக்கும் கேரட்டு சாப்பிட்றதுக்கு. இல்லைனாக்கா நீங்கள் இப்போவே ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி நீச்சல் ஸ்மெல் அடிச்சிரும். ஸோ நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக சுண்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு முட்டை வந்துட்டு நம்ம முட்டை உடச்சி ஊற்றும்போது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா இருந்துச்சு, கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அப்படியே முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றிருங்க. ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. காய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாதி பாதி இருந்தாக்கா நல்லா இருக்கும். ரொம்ப முட்டை போட்டுட்டாலும் நம்மளுக்கு கேரட்டு தெரியாது. ஸோ அதனால் முட்டையும் கேரட்டும் சமமான அளவில் இருக்கணும். ஸோ நான் இப்போ 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். ஸோ 3 முட்டை போட்டிங்கனாக்கா அது கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு சமமான அளவு. ஸோ அது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வந்துட்டு வேக அப்படியே விட்டுருங்க. எதுவுமே பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து கலந்து விடுங்க. முட்டையை மட்டும் கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த முட்டை வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகாத நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிடும்போது முட்டை இருக்குன்ட்டு கடிப்படும் நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட்டு நான் கலந்து மட்டும் விட்டுடுறேன். கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுருங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். சிம்மில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு அந்த முட்டை வந்து ஃபுல்லாகவே பாயில் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு சைடு திருப்பி போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கலந்து விட்டுக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதை மாதிரி கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு முட்டை பாயில் ஆனவுடனே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அடி பிடிக்காத பார்த்து இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு முட்டை வந்துட்டு லைட்டாக நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இதை மாதிரியே கலந்து விட்டுட்டு இருங்க. நம்மளுக்கு நல்லா அந்த முட்டையும் கேரட்டும் சேர்ந்து நல்லா ட்ரை ஆகிடும். அப்புறமா ஒரு சாதத்துக்கு இல்லை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான சைட் டிஷ் இது. காரக்குழம்பு அதை மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், கேரட்டு முட்டை பொரியல் ஒரு சீக்கிரமாக செய்யணுன்னாக்கா சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதுவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு பெப்பர் பவுடர் போட்டு கிளறி இறக்கிட வேண்டியது தான். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு கிளறி இறக்கிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பொரியல் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எல்லாரும் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.